ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரா என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம கார்த்தி அந்த திட்டத்தை எல்லாம் முறையடிச்சிட்டு அவங்களுக்கு ஆப்பு விற்கிற மாதிரி எல்லா செயலும் செய்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் ஒரு அம்மன் சிலையை அந்த இடத்துல மாற்றி வைக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம எல்லாரையும் கூட்டிடுறாங்க முத்துவேல். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை வரவும் நம்ம பரமேஸ்வராட்டிக்கு சந்தோஷம் ஆயிடுது. அம்மனே உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லவும் அங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம பாட்டி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி சைன் போடணும் அப்படிங்கிற விஷயத்த பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் நம்ம கார்த்தியும் கேட்டபடி சாமுண்டேஸ்வரி அந்த இடத்த சைன் போட்டு கொடுத்தாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முத்துவேலும் சிவனாண்டியும் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது இந்த இடத்துல ஒரு இதை புதைச்சி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவங்களும் இந்த இடத்துக்கு வந்து அதை தோண்டி பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாமே நம்ம இதில் கோவில் கட்டணும்னு நினச்சோம், இந்த இடத்துல போய் இப்படி யாரையோ கொலை செய்துட்டு இதில் புதைச்சி வச்சிருக்காங்களேன்னு அந்த ஊர் மக்களும் இதில் கோவில் கட்டுறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு முத்துவேலும் சிவனாண்டி ஒரு பிளானை போட்டு அதுபடியே பண்ணுறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல முத்துவேலும் அந்த அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி இந்த இடத்துல ஒன்று யாரோ கொலை பண்ணி இதுல புதைச்சி வச்சிருக்காங்க, கோவில் பக்கத்துல தான் அந்த இடமும் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லவும் அந்த அதிகாரிகளும் நீங்க யாருன்னு கேட்கவும் அதுவா உங்களுக்கு முக்கியம், கண்டிப்பா இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே புரியும் அப்படின்னு சொல்லவும் அந்த அதிகாரிகளும் என்ன பண்றதுன்னு குழம்பி போய் பரமேஸ்வரி பாட்டிக்கு கால் பண்றாங்க. பாட்டிகிட்டையும் உங்களுக்கு சொந்தமான இடத்துல ஏதோ ஒருத்தங்க கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு, அது உண்மையா என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா, அப்படி ஒன்றுமே இல்லையே, அதை பற்றி எனக்கு எதுவுமே புரியலையே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதிகாரிகளும் இப்போவே நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சோதனை பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி அப்படியே பார்த்துட்டு ஆயிடுறாங்க. என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வர போகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது முத்துவேலு சிவனாண்டி ஊர்ல உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லி பரப்பி விடுறாங்க. ஊர் மக்களும் என்னவா இருக்கும்னு பதட்டமா அந்த இடத்துக்கு பக்கம் வந்துடுறாங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட அந்த அதிகாரிகளும் இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று புதைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, யாரையோ கொலை செய்து இதுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, யாரோ சொன்னதை நம்பி இப்படிலாம் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் ஊர் மக்கள் அந்த முத்துவேல் சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க, கோவிலுக்கான இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்கப்புறமா அது தெரியாம அந்த இடத்துல கோவில் கெட்டினோன்னா சாமி குத்தம் ஆயிர போகுது, எதுனாலும் அதை தோண்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. முத்துவேலு சிவனாண்டி எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கோவில் வர போறதில்ல, அந்த பரமேஸ்வரிக்கும் பயங்கரமா ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. நில சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த கார்த்திய மயில் வாகனமும் என்னதான் தோண்டினாலும் எதுவுமே பெரிய பிரச்சனை அளவில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கார்த்திட்ட பதட்டமாகவே இருந்துட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது இங்கெல்லாம், நம்ம கோவிலுக்காண்டி தான் இந்த இடத்த எழுதி கொடுக்கலாம்னு நினச்சோம், இந்த இடத்துல போய் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கார்த்தியும் நம்ம பாட்டிக்கிட்ட நீங்கள் எதுக்குமே பதறாதுங்க பாட்டி, எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும், எதை பற்றியும் யோசிக்காதுங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அதிகாரிகளும் வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்க போகிறாங்க. தோண்ட தோண்ட இந்த முத்துவேலுக்கும் சிவனாடிக்கும் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வெளியில் வந்துடும், எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல கோவிலும் கெட்ட போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊர் மக்களும் எல்லாரும் ஆவலுடன் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எடுத்து பார்த்தா அங்கே ஒரு கோவில் சிலை இருக்குது. அந்த சிலையை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இங்கே எப்படி அம்மன் சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மெய் செலுத்து போய் அப்படியே அந்த அம்மனை கைகூப்பி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கலை. அம்மா நீ எனக்கே உதவி பண்ணிட்ட போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சுற்றி இருந்த ஊர் மக்களும் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் கோவில் கட்டணும், அந்த அம்மனே அனுமதி சொல்லிட்டா, கண்டிப்பாக எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே முத்துவேல் சிவனாண்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது, என்னடா இங்கே நடக்குது, நம்ம வேற ஒன்றுலாம் புதைச்சி வச்சோம், அதுக்குள்ளே இது எப்படி மாறிச்சு அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. சிவனாண்டி முத்துவேல்கிட்ட வந்து என்ன சித்தப்பா, நம்ம ஒரு பிளான் பண்ணால் எல்லாமே இங்கே மாறி இருக்குதே, கோவில் எப்படி இந்த இடத்துல வரப்போகிறதில்ல, வேற ஒரு விஷயத்த தானே நம்ம பண்ணோம், இங்கே எல்லாம் மாறி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு குழம்பவும் நம்ம கார்த்தியை மயில் வாங்கணுமோ செம அசால்ட்டா முத்துவேல் சிவனாண்டியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே சிவனாண்டி கிட்ட வந்து எவ்வளோ பட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இனிமே இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஊர் தலைவர்கள் எல்லாம் நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட
கோவில் கட்டக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிடலாமா என்னையாதுன்னு விசாரிக்கவும், நம்ம பரமேஸ்வரி பாட்டி எல்லாமே நல்லதாக தான்ப்பா இருக்குது, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னோட இடம் வந்து என்னோட பையன் பேர்லேயும் என் பேர்லேயும் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோட பையனும் அவனோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அதில் சைன் போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட பேத்திங்க எல்லாமே சைன் போடலாம், ஆனால் என்னோட மருமகளை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, அவள் எப்படி சைன் போடுவான்னு தெரிய மாட்டேங்குது. அவகிட்ட கேட்டதுக்கும் முதல்ல முடியாதுன்னே சொல்லிட்டா. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் நாங்கள் இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி எல்லா விஷயத்தையும் அந்த பொதுமக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் எப்படியாவது சாமுண்டேஸ்வரி கிட்ட நாங்கள் பேசி பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சந்திராவும் எல்லாமே நல்ல செய்தியாக இருக்கும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் சிவனாண்டிகிட்ட இருந்து கால் வருது. சந்திராவும் என்னங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, அந்த கோவில் நிலத்தில் கோவில் கெட்டல என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும், சிவனாண்டியும் நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிட்டு சந்திரா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி வந்து அதில் ஒரு அம்மன் சிலையை மாற்றி வச்சுட்டான். அதுக்கப்புறமா ஒரு மக்கள் எல்லாருமே அம்மனே அனுமதி கொடுத்துட்டு அதனால் இந்த இடத்துல தான் கோவில் கெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சந்திராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. சந்திரா நினைக்கிறாங்க நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த கார்த்திக் கடைசி நேரத்தில் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிடுறானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரி வாசல்லே நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராஜராஜனும் எதுக்கு இப்போ ஊர் மக்கள் இங்கே நிற்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜன் கிட்ட என்ன விஷயங்க, எல்லாரும் எதுக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் உள்ளவங்களும் உங்கள் அத்தை பேரில் இருக்கக்கூடிய நிலத்தை கோவிலுக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் தானேம்மா அப்படின்னு கேட்கவும், அவங்களும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கோபமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஊர் தலைவர்களும் ஆமாம்மா அந்த இடத்த எழுதணும்னா உங்களோட சைனும் வேணும்னு சொல்லிட்டு குடும்ப லாயர் சொன்னாங்களாமே, அதை பற்றி தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சாமுண்டீஸ்வரியும் அதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், அந்த குடும்பமும் எனக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அதுக்கப்புறமா நான் எப்படி அதில் சைன் போடுவேன்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த கலவியை நான் சேர்ந்த மாதிரி சைன் போடவே மாட்டேன், எந்த காலத்துலேயும் அது நடக்காது, அந்த குடும்பத்தோடு நான் ஒன்று சேர போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பொதுமக்களும் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்டே கேட்கவும், என்ன தான் அவங்க சமாதானப்படுத்தினாலும் ஈஸ்வரி எல்லாம் சமாதானம் ஆகவே இல்லை. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து, அத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க, ரேவதிக்காக பண்ண வேண்டுதல், இந்த வேண்டுதல் சரியாக நடக்கலைன்னா அதுக்கப்புறம் ரேவதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லிட்டு பாட்டியை எல்லாரும் பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க, இவ்வளோ பிடிவாதமாக இருக்காதுங்க அத்தை, எப்படி இருந்தாலும் கோவில் கெட்டுறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. இருந்த மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த சந்திராவும் போகிற போக்க பார்த்தா இந்த டிரைவர் மாப்பிள்ளை எல்லாத்தையும் ஓகே சொல்ல வச்சுடுவான் போல், இந்த அக்காவை சைன் போட்டு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன், இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டானா அந்த கிழவியை இந்த குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருமேன்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. என்ன இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி சைன் போட்டு கொடுத்துருவாங்கன்னே சொல்லலாம், நம்ம கார்த்தி அதை பண்ணிடுவாங்களே சொல்லலாம்.